டிஜே டாக் சேனல் சார்பாக வணக்கம். வணக்கம். சற்று நீண்ட இடைவெளிக்கு பிறகு டிஜே டாக் சேனல் நேயர்களிடம் பேச தாங்கள் வந்ததற்கு நன்றி. இன்றைய கேள்வி என்னன்னா, இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்த மசோதாவை பற்றி உங்கள் கருத்து என்ன என்றதை சொல்லுங்க சார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அவசர கதியில் ஒரு மசோதாவை திடீரென்று கொண்டு வந்து தாக்கல் செய்திருக்கிறார் அமித்ஷா. நான் இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கும் பொழுதே சமூக வலைதளங்களிலே நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தேன். நிச்சயமாக இந்த கூட்டம் அமைதியாக நடைபெறாது. இது அமைதியாக நடைபெறுவதற்கு மோடியும் அமித்ஷாவும் விரும்ப மாட்டார்கள். சரியான முறையில் நாடாளுமன்றத்திற்கு மோடி அவர்கள் வரமாட்டார்கள். அது மட்டுமல்ல, நாடாளுமன்றம் முடிவடைகிற நேரத்தில் எதையாவது ஒரு மசோதாவை திடீரென்று கொண்டு வந்து தாக்கல் செய்துவிட்டு குரல் வாக்கெடுப்பில் அதை நிறைவேற்றிவிட்டதாக அறிவித்துவிட்டு சபையை மூடுவார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். அது போன்ற ஒரு நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. 130வது அரசியல் சட்ட திருத்த மசோதா ஒன்றை அவர்கள் தாக்கல் செய்கிற போது அதனுடைய சாரம்சம், பிரதமர், முதல்வர், அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்தால் அந்த குற்றச்சாட்டு 5 ஆண்டுகளுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தால் அவர்கள் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள். அல்லது முதல்வராக இருந்தால் 30 நாட்களுக்கு பிறகு 31வது நாள் அவர்கள் பதவி இழப்பார்கள் என்றெல்லாம் அந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டு தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட கூச்சல் குழப்பம், எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பின் காரணமாக அது பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு இன்றைய தினம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணமே, நான் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டபடி ராகுல் காந்தி அவர்கள் பீகார் தேர்தலை ஒட்டி மிக பிரம்மாண்டமான ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் தன்னிச்சையாக இன்றைய தினம் அவர்கள் கூட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை கேட்கிறார்கள். அவர் தெளிவாக சொன்னார்கள், கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் நேரத்தில் ஓட்டை திருடி பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்ற ஆதாரங்களை எல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள். 2 வாரங்கள் அமைதியாக இருந்துவிட்டு தேர்தல் ஆணையம் அவர் பயணத்தை துவக்கிய நேரத்தில் நேற்று திடீரென்று தேர்தல் ஆணையர் உட்பட சில பேர் அமர்ந்து கொண்டு பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். அது அனைத்தும் தவறு என்று அவரிடத்திலே சத்திய பிரமாணம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். இத்தனை நாள் அவர்கள் எங்கே போயிருந்தார்கள்? அவர்கள் கொடுத்திருந்த ஆதாரங்களை வைத்து நேர்மையான தேர்தல் ஆணையமாக இருந்திருந்தால் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? உங்கள் கைகளிலே கிடைத்திருக்கிற அறிக்கைகள் தவறு, அந்த புள்ளி விவரங்கள் தவறு, அது போன்று நடக்கவில்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த ஆதாரங்களை எல்லாம் கொடுங்கள், நாங்கள் சரிபார்த்து சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். அதை எதையுமே சொல்லாமல் மிரட்டுகிற துணியில் இன்றைய தினம் தேர்தல் ஆணையம் நடைபெறுகிறது. அதை எதிர்த்து இன்றைய தினம் அவர்கள் பேரணி நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அதை எப்படியாவது திசை மாற்ற வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே வலிய ஒரு பிரச்சனையை அவர்கள் துவக்கியிருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். அவர் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், மக்கள் ஆதரவு ராகுல் காந்திக்கு தொடர்ந்து வருகிறது என்கின்ற ஆதங்கத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரே மாநிலத்தில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள். ஒரு நாடாளுமன்ற தொகுதியில், ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 1 லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி நியாயமானதாக இருக்க முடியும்? ஆக இந்த நாட்டினுடைய ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை வருகிற பொழுது அதை யாராவது ஒருத்தர் எதிர்த்து கேட்க வேண்டும். அந்த கேள்வியை ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால் அதை கண்டு அவர்கள் அச்சப்படுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது ராகுல் காந்திக்கு சாதகமாக இருக்கும் என்கின்ற பயம்தானே ஒழிய வேற ஒரு காரணமும் இல்லை. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் அவர் ஒரு மசோதாவை கொண்டு வருகிறார். எதற்காக? இன்னும் 4 ஆண்டு காலம் ஆட்சி இருக்கிறது மோடிக்கு. அதனால் இந்த 4 ஆண்டுகளுக்குள் யார் யாரை பழிவாங்க வேண்டுமோ, யார் யாரை அசிங்கப்படுத்த வேண்டுமோ, யார் யாரை எல்லாம் பதவியில் இருந்து நீக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் வரை இன்றைய தினம் ஒரு வழக்கு வருகிறது என்று சொன்னால் தீர்ப்புக்காக காத்திருக்கிறது. நீதிமன்றங்கள் இவர் குற்றவாளி என்று அறுதியிட்டு சொன்னால் மட்டும்தான் அவர்கள் குற்றவாளியாக இருப்பார்களே தவிர எடுப்பை அவர்கள் குற்றவாளி என்று சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் ஜனநாயக நாட்டிலே அரசியல் சாசனம், அரசியல் சட்டம் நமக்கு தந்திருக்கிற பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை உடைத்துவிட்டு பிரதமர் முதற்கொண்டு முதல்வராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டாலே 30 நாட்கள் முடிந்து 31வது நாளில் அவர்கள் பதவியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அது என்ன வகையான ஜனநாயகம் என்று நமக்கு தெரியவில்லை. இது முழுக்க முழுக்க RSS சங் பரிவார் கூட்டம் எப்படியாவது இந்த நாட்டில் ஒரு ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும், சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வர வேண்டும். சீனாவில் இருப்பது போல பெயரளவில் பிரதமர், பெயரளவில் குடியரசுத் தலைவர் என்று வைத்துக் கொண்டு ஒரு சர்வாதிகாரியாக செயல்பட வேண்டும் என்கின்ற
அந்த வெறித்தனத்தோடு மோடி அவர்கள் செயல்படுகிறார் என்பதாகத்தான் நாம் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மசோதா நிச்சயமாக உச்சநீதிமன்றம் போனால் இந்த மசோதாவுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வரும் என்று நான் கருதுகிறேன். இது போன்ற சித்து விளையாட்டுகளை இனி தொடர்ந்து இவர்கள் நடத்த ஆரம்பிப்பார்கள். அதற்கு சில ஊழல் பேர்வழிகள், மோடியின் கைகளிலேயும் அமித்ஷாவின் கைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிற சில ஊழல் அரசியல்வாதிகள் இப்ப தமிழ்நாட்டிலே இருப்பது போல பல்வேறு மாநிலங்களில் இருக்கிறார்கள். அவனையெல்லாம் வைத்துக் கொண்டு இது போன்ற மோசடி வேலையை தொடர்ந்து இவர்கள் செய்வார்கள். முழுக்க முழுக்க இந்த மசோதா என்பது ஜனநாயக விரோதமான மசோதா, நியாயமான மசோதா அல்ல, மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய மசோதா. இதை ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாட்டிலே எதிர்க்க வேண்டும் என்பதைத்தான் எனது கருத்தாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். தங்கள் கருத்தை பகிர்ந்ததற்கு நன்றி சார். வணக்கம்மா.